ஹாய் கேமர்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பிடிச்சிட்டு வந்த ஒரு கைதியை தான் வந்து விசாரிக்க போகிறோம். இவன் பேர் வந்து கேரனு. இவன்கிட்ட வந்து கேட்போம். அழுகிறான் மக்களே. டே சொல்லிடுறான்னு சொல்லி பார்த்தேன். நம்மளால் டச்சு வேறு ஒரு தலைவலி பிடிச்ச கேஸு. அவன் கடுப்பானா ஏதாவது 7:30 கூட்டுவான் பாருங்கள். அவன் வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு. அவன் தான் அப்போ தான் வந்து அவன் கேங்கை பற்றி சொல்லுவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுவான். அதுக்கான வேலையை பாருன்னு பில்லுகிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டான் நம்ம டச்சு. பேண்ட்டை உருவி விட்டான். ஐயோயோ, கட்டிங் பெரிய சைஸ் கட்டிங் பிளேட் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. இடுக்கி மாதிரி இருக்குது. கண்ட இடத்துல கட் பண்ணி வச்சு தொலைய போகிறானுங்கடா. சொல்லி தான் தொலைடா. இன்னும் ஒரு புகையாக பிறகுது. அப்பா இப்போ தாங்க உண்மையை சொல்கிறான். அவங்க இருக்க இடம் அவனுக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, அனல் பறகு தெரியுது அவங்களுக்கு. அடுப்பில் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதெல்லாம் இப்போ வேறு லெவல் பண்ணியிருப்பானுங்க இந்நேரம். அப்போ நான் கேட்கும்போதே இந்த நாய் சொல்லியிருக்கலாம். கண்ட இடத்த கட் பண்ண போகும்போது தான் சொல்லுது. சரி, ஓகே, ஒரு வழியாக வந்து அவன் கேங்கு இருக்க இடத்த சொல்கிறேன்ட்டான். நம்மளும் வந்து நம்ம ஆளுங்க குதிரையில் பின்னாடி உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறோம். அவனுக்கு ஒரு குதிரையை குடித்தா ஏதாவது 7:30 ஆயிரும் அப்படின்ட்டு ஜஸ்ட் வந்து அவனை பின்னாடி வச்சு மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். அவன் வந்து அவனோட கேங்கு இருக்க லொக்கேஷனை இப்போ அப்படியே வழி காட்டிக்கிட்டே போகிறான். இப்படி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போகிறான். நம்ம ஆளுங்களும் வந்து ஒரு 3 பேர் தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஒரு கேங்காக இருந்தாலும் நாங்கள் 3 பேர் போதுண்டா அப்படின்ட்டு திமிராக வந்திருக்கானுங்க. நம்ம ஆளுங்க மாஸ் மக்கள். பில்லு வந்திருக்கான், ஓகேவா. ஆர்த்தர் இருக்கான். இவன் கியரன் வந்து இப்போ அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. அதாவது அவங்க ஆளுங்க இருக்காங்கல்ல, அதனால் அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டா அவனுங்க நிறைய பேர் இருப்பானுங்க. நமக்கு அது டேஞ்சர் ஆயிரும். ஸோ அவனையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம நடந்து போகலான்னு சொல்லிட்டான். பில்லு பாருங்கள், நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுடா அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டே போகிறான். என் குதிரையில் அவனை கூப்பிட்டு வந்தனால நீ என்னோடய ஃப்ரெண்டாகிட மாட்ட. நீ வந்து லொக்கேஷன் சொன்னீன்னா உன் உயிர் வந்து தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே தான் இருக்கானுங்க. நம்மால் ஆர்த்தர் கேட்குறாங்க, அவங்க வந்து வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆமாம், வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க, குடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த உங்கள் கேங் லீடர் இங்கே இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ அவனை ஏன் வந்து கன் பாயிண்டில் வச்சுருக்காங்கன்னா, அங்கே 3 பேர் அந்த நம்ம எதிரியோட கேங், ஓட்ரிஸ்கோல் கேங் 3 பேர் இருக்கானுங்க. இவன் ஏதோ சிக்னல் கொடுத்து நம்மளை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு அவன் வாயை பற்றி கண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அங்கே மரத்தை பார்த்து தான் ஒரு நாய் கால் தூக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த நாயை வந்து இவன் உனக்குடா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நம்மளால் பில்லு போய் அவனை போட போயிருக்கான். சரியான ஏற்றுங்க. அடுத்து வந்து இங்கே இருக்கானுங்க. என்ன பண்ணலாம் இவனுங்களை நைஃப் கில்லே பண்ணிடலாம், ஓகேவா. சத்தம் வராமல் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேரை வந்து நைஃப் கில் அடிச்சிடலாம். நம்ம த்ரோயிங் நைஃபில் அடிக்கலாம். கரெக்டாகிட்டு ஹெட் ஷாட் போடு. நம்மால் பாருங்கள், போய் கழுத்துலேயே வச்சான் ஷாட்டு. அடுத்து இங்கே உள்ள நிறையா பேர் இருக்கானுங்களே, எப்படி போகிறது? ஃபஸ்ட்டு லூட் அடிச்சுட்டு போயிடும். என்ன வச்சுருக்கான்? நீ என்ன வச்சுருக்க? எதுவும் பண்ணிடாதீங்கடா, இருடா அண்ணன் வந்துடுறேன். ஏன்னா நம்ம கேங்க நம்மக்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டானுங்க. நம்மகிட்ட கேட்குறானுங்க. ஓகே, நம்ம கேங்கு இப்போ அனுப்புகிறோம். கேங்கு இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு மேலே நைஃப் கில்லாம் வேலைக்கு ஆகாது. நைஃப் கில்லை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக இப்போ களத்தில் இறங்கிடுவோம். கன் எடுத்து சுட்டால் தான் சரி வரும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. ஓகே, ஒவ்வொருத்தனா அடிக்கலாம். ஆனால் ரைஃபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் வேறு தெரில. இப்போதைக்கு பிஸ்டலை அந்தளவுக்கு ரேஞ்சு கொடுக்கும் மக்கள். அடிப்பான் பாருங்க, வரவனா சுருண்டு விழுறான். ஷாட்டு பொழுது பாருங்கள். கரெக்டாக அந்த ஹெட் ஷாட்டில் மாட்டினானுங்கன்னா செமையாக சாப்பிட்றானுங்க. இப்போ கன்னை மாற்றிட்டோம். ரிப்பீட்டர் எடுத்துக்கலாம். ஓடு. அந்த ரீலோட் பண்ணுற மெக்கானிசம்லாம் பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குது. அப்படி அந்த வெளியே புல் பண்ணி அப்படி அடிக்கிற மாதிரிங்க, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க போலயே. போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கானுங்க. இங்கே 3 பேர் இருக்கானுங்களா? போடு. அந்த ஒருத்தன் காலியாக மாட்டான்.
தலையை மட்டும் காட்டு. காலி பாவம் காலி. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இதுக்கு மேலே க்ளோஸ் கால் தான். இப்போ பாரு மாசான ஷாட்லாம் காட்டுறேன் உனக்கு. வாடா வெளியே வாடா. நம்மளால் போட்டான் அவனை. இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருந்தானே எங்கே அவன்? வெளியே வா. இல்லைடா போட் 2 பேர் இருக்கானுங்களா? ஒருத்தனை முடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தன். அவன் இன்னும் சாவலியா? நம்மளுக்கு அந்த சைடு இருக்கவனை போட்டானுங்க. நம்ம இவனை போட்டோம். அவ்வளோதான், இவனுக்கு முடிஞ்சானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவனோட கேங் லீடர் வந்து அந்த கேபின்குள்ளே இருக்கானா அப்படின்னு பார்க்கலாம். லூட் அடிச்சுட்டு போகலாமா, என்ன பண்ணலாம்? சரி வேணாம், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அவன் உள்ளே இருந்தால் டேஞ்சரில். அப்புறம் கூட நம்ம பொறுமையாக லூட் அடிச்சுக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே இருக்கானா? கதவை திறந்து பார்த்துட்டா போச்சு. யாராவன்? அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்நேரம் என்னை பொழந்து விட்ருப்பாங்க. ஏங்க நம்ம கைதிங்க, நம்மளை கூட்டிகிட்டு வந்தோம். நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க நம்மளோட பிணைய கைதிங்க. அவன் நம்ம உயிரை காப்பாற்றியிருக்கான். அவன் காமோட் ரிஸ்கோல் இங்கே இல்லையாடா. இவன் தான் செட்டப் பண்ணியிருப்பானா அப்படின்னு மார்த்தருக்கு டவுட் வருது. ஆனால் வந்து அவன் எந்த செட்டப்பும் பண்ணல. சரி ஓடி போயிரு, மரியாதையாக ஓடி போயிரு. உன்னை உயிரோட விட்றேன், இந்த இடத்த நீ காட்டி கொடுத்ததுக்காகன்னு சொல்கிறான். இல்லை இப்போ வந்து ஓட்ரிஸ்கால் என் மேலே கடுப்பாக இருப்பாங்க, நீங்கள் அதுக்கு பதிலாக என்னை கொன்றுங்க அப்படிங்கிறான். நான் உன்னை கேங்கில் சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் உயிரை காப்பாற்றியிருக்கேன்ல, அது காரணம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அதுவும் நல்ல காரணம் தான். அதனால் அவனை கேங்கில் சேர்த்துக்குங்க, அவன் மேலே ஒரு கண்ணு வைங்க. அதே மாதிரி டச்சுகிட்ட சொல்லிடுங்க, இவனை கொல்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு. இங்கே ஏதோ கேஷ் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம கேஷை எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் மக்களே நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். அதே மாதிரி நம்ம வீடியோவில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி சொல்லுங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.